ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வாழைப்பூவில் உள்ளே இருக்க அந்த முடிச்சு மாதிரி உள்ள பகுதியை எடுக்கணும். கீழே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் இருக்கும், அதையும் எடுத்துடணும். அது நமக்கு தேவையில்லாதது. வேறு உள்ள எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா கழுவிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது நமக்கு தேவையில்லாதது. இது தேவையானதை எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய உள்ளியை வெட்டி போட்டு வத்தல் மிளகு போட்டு 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு ஒரு தக்காளியை வெட்டி போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் 2 கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு துருகி வச்சிருக்க தேங்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு சுவையான வாழைப்பூ கூட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.